ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலையில் பார்த்தீங்கன்னா பொடுகு அதிகமாக இருக்கா, முடி கொட்டுதா? கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துளிரான வேப்பிலையாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா வேப்பிலை, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பழத்தில் பாதியாக கட் பண்ணி எலுமிச்சை அரை எலுமிச்சை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம இப்போ தலையில் ஒரு ஷாம்பு மாதிரி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கின்னு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போய்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், நம்ம கையில் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா கிட்டேயே அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அது ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். வடிகட்ட வேண்டியதே இல்லை, நான் அதுவே நல்லா மசிஞ்சு நல்லா வேப்பிலை நல்லா மசிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சா. இப்போ நம்ம அதை முடியில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த முடியில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வடுவு இருக்குது பார்த்திங்களா, வடுவாக எடுத்துட்டு பொடுகு இருக்கிற பொடுகு எனக்கு இருக்குது, ஆனால் வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. இந்த மாதிரி பிரிச்சுட்டு வடுவாக எடுத்துகிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேப்பிலை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுணும். இது பார்த்திங்கன்னா நான் பாப்பா போகிறதுக்கு முன்னாடி இப்போ பாப்பா போகிறது 5 மந்த் ஆகுது. 5 மந்த்தாக நான் யூஸ் பண்ணல. லைட்டாக பொடுகு இருந்துச்சு, அதனால தான் இது ட்ரை பண்ணேன்னா. நிறைய பேர் லைவ்லேயுமே கேட்டிருந்தீங்க, முடிக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, முடி கொட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு. லைட்டாக பொடுகு இருக்குது, அதனால் சொல்லிட்டு தான் இந்த டிப்ஸ் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு போட்டுருவேன். இப்போ பாப்பா போகிறது இது கூலிங் இல்லைங்களா, சளி பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா ஹேரில் அப்ளை பண்ணல. ஷாம்பு போட்டு நார்மலாக குளிக்கிற மாதிரி தான் குளிப்பேன். இப்போ பொடுகு ஏன் வருதுன்னா, நம்ம உடம்பு குளிக்கும் போதும் அப்போ அந்த சோப்பு நுரை படுது அது, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெயில் நாள், ஆல்ரெடி வெயில் நாள், வேர்வை ஸ்மெல்லு, அது பத்தாது நம்ம தலை குளிச்சிட்ட பிறகு சரியாக காய வைக்காமல் அப்படியே கொண்டை போட்டாலுமே இது மாதிரி பொடுகு வரும். எனக்கு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் தலை குளிச்சுட்டு சரியாக பாப்பா வரான்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டை போட்டுன்னு போய் தூக்கி வச்சுட்டு சரியாக காய வைக்காமல் இருக்கிறதுனால தான் லைட்டாக பொடுகு வந்துச்சு. ஆனால் தான் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக பொடுகு இருக்கவே இருக்காதுங்க. அதேமாரி முடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி முடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேரில் பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வடுவாக எடுத்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த வேப்பில் பார்த்திங்கன்னா அந்த வடுவில் இருக்கும்போது நல்லா ஊறி அந்த கசப்பு தன்மை பார்த்திங்கன்னா அந்த பொடுகு எல்லாமே கொட்டிடும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போடணும். அப்ளை பண்ணி கொண்டை போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு ஊறணும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. தலையில் சளி பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் இது கூலிங் இல்லைங்களா, சளி பிடிச்சி. நான் எப்பயுமே அப்ளை பண்ணால் ஒரு 1/2 அன் ஹவரில் பார்த்திங்கன்னா குளிச்சிடுவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வடுவாக எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன்.
வந்து அப்ளை பண்ணி கொண்டை போட்டுக்கணுங்க. பாருங்கள், நம்ம அரைச்சது எல்லாமே வந்து போட்டாச்சுங்க. அது நல்லா வந்து ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஊறணும். பாருங்கள், வடுவடுவாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து போட்டாச்சு. ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து குளிக்கிறதுக்கு வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கொண்டை வந்து போட்டுக்கணும். அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிறதுக்கு அது பார்த்திங்கன்னா வந்து கையில் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வந்து இருக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தால் தான் வந்து ட்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க. இந்த ஷாம்பு தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சன்சில்க்கு பிளாக்கு இந்த ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு. இந்த ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்குது முடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேப்பிலை வந்து நம்ம தடவணும் இல்லைங்களா, அது லைட்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து அந்த வேப்பிலை நம்ம தடவை வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் லைட்டாக வந்து இருக்கும். அது நம்ம வந்து தலை நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டு பிறகு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சீப்பு போட்டு சிக்கு உடைப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து லைட்டாக வந்து சீவி விட்டாவே அது ஃபுல்லாகவே வந்து கொட்டிடும். பாருங்கள், லைட்டாக தெரியுதுங்களா, அது வந்து முடி என் முடி ஒன்றும் காயலை. காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷைனிங்காக. யாரெல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு 5 month தான் பாப்பா பிறந்தோன்னா வந்து ஃபாலோ பண்ணல. நான் எப்பயுமே எனக்கு முடி கொட்டினாலோ பொடுகு இருந்தாலும் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. பாருங்கள், ஸ்டாண்ட் உடஞ்சி போச்சுங்க. கையிலே வச்சுட்டு தான் வந்து இது பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து சீப்பால் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வாரி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த வேப்பிலை 1 2 இருந்தது எல்லாமே வந்து நல்லா வந்து கொட்டி போயிடுச்சுங்க. ஃபைனலி இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும் ஷைனிங்காக. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லைட்டாக வந்து கலர் மாறின மாதிரியும் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆன மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக இந்த ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னுடைய முடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட்டு லைவில் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். சாரி, லைவில் பேசுகிற மாதிரி வருது.